ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம். அரசனையும் அவனது அரண்மனையையும் இரவு பகலாக காவல் புரிந்து வந்த சான்றோர்கள் ஒரு நாள் இரவு பணியின் போது சற்று கண் அயர்ந்து விட்டனர். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட மன்னனின் உறவினர்கள் அவனை இரவோடு இரவாக கொன்றுவிட்டனர். தன்னை கொல்வதற்கு சான்றோர்கள்தான் உடந்தையாக இருந்து காட்டி கொடுத்தார்கள் என்று தவறாக எண்ணிய அரசன் தன்னுடைய உயிர் போகக்கூடிய வேளையிலே கொடுமையான சாபத்தை சான்றோர்கள் மேல் கூறினான். அதாவது, என்னுடைய குடும்பத்தோர்கள் ராஜ்யத்தை ஆள மட்டும் உன் குடும்பத்தோர்கள் ஊழியங்கள் செய்து அழுந்த துயரப்படுவார்கள் எனவும் அந்நீசன் சான்றோர்க்கு விழுந்த மொழியாய் விரைத்துரைத்தாரே நீசன் என்று ஆகமத்திலே ஐயா குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது, என்னுடைய குடும்பத்தார்கள் இந்த நாட்டை ஆளுகின்ற காலம் வரையிலும் உன்னுடைய குடும்பத்தோர்கள் எங்களுக்கு ஊழியங்கள் செய்து அழுந்த துயரப்படுவார்கள் என்று சாபமிட்டுவிட்டு இறந்தார். தன்னுடைய உயிர் போகக்கூடிய வேளையிலே கூறிய சாப வார்த்தை ஆனதினால் அது சான்றோர் குலத்தை அப்படியே வந்து பற்றி கொண்டது. சான்றோர்களுக்கு நீச மன்னன் சாபமிட்டதை அறிந்த தேவர்கள் திருமாலிடம் சென்று முறையிட்டனர். தேவர்களே, சான்றோர்களுக்கு நீசன் இட்ட பழி சாபமே கலியனின் அழிவிற்கு அறிகுறி என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சான்றோர்கள் எத்தனை குற்றம் செய்தாலும் அதையெல்லாம் அவன் ஏற்றுக்கொள்ளும்படியான பல நல்ல செயல்களையே அதிகம் செய்துள்ளனர். இதனால் நீசன் இட்ட சாபத்தை நீசன்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முன்பு சோழனுக்கு சான்றோர்கள் செய்த நன்றி அதிகம் உண்டு. அவன் அதையெல்லாம் கொஞ்சம் கூட எண்ணி பார்க்காமல் யானைகளை விட்டு இடறி 2 பேரை கொன்றான். இப்போது இரவு பகலாக தூக்கமே இல்லாமல் மன்னனின் உயிரை தன் உயிர் போல் பாதுகாத்து காவல் காத்ததற்கு இந்த நீசன் இவ்வளவு கொடுமையான சாபத்தை கொடுத்திருக்கின்றான். என்னுடைய மக்களாகிய சான்றோர்கள் எவ்வளவு கடினமான துன்பத்தை அனுபவித்தாலும் அதிலிருந்து அவர்கள் மீண்டு வருவதற்குரிய காலம் தொலைவில் இல்லை என்று தேவர்களுக்கு ஆறுதல் கூறி அனுப்பி வைத்துவிட்டு மனம் சடைந்து திருவனந்தபுரத்தில் இருந்தார் திருமால். நாட்கள் செல்ல செல்ல நீசன் இட்ட சாபமானது மாய வலை போல் சான்றோர்களை சூழ்ந்து கொண்டது. அண்ணனுக்கு தம்பியும் தம்பிக்கு அண்ணனும் விரோதிகளாக மாறினார்கள். அண்ணன் எனது தம்பியை அழைத்து அவனுக்கு அடி கொடுக்க வேண்டும் என்றும், தம்பி எனது அண்ணனுக்கு அடி கொடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு மன்னனிடம் சென்று கைகூலி கொடுத்தார்கள். அதாவது லஞ்சம் கொடுத்தனர். இதனால் மன்னனும் அவனை சார்ந்தவர்களும் இதுதான் நமக்கு வாய்ப்பு என்று கூறிக்கொண்டு சான்றோர்களை கொடுமைப்படுத்தலாயினார்கள். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.